இங்க ஒருத்தவங்க இந்த கேமரா வச்சு போட்டோ எடுக்கிறான். அப்போ அங்க வேலை செய்யறவரு கோரமான முறையில இறந்த மாதிரி போட்டோ வெளியே வருது. இந்த போட்டோவை பார்த்து பயந்து போயிட்டு வேகமா அவரை போய் தடுக்கலாம்னு சொல்லி, இன்னைக்கு உங்களுக்கு நேரம் சரியில்லை, தயவு செஞ்சு நீங்க மட்டும் ஒர்க் பண்ணாதீங்க, மேல இருந்து கீழே வந்து செத்துருவீங்க அப்படின்றான். இதை கேட்ட இவரு டென்ஷன் ஆயிட்டு, ஆடிங்க நானே 2 நாள் கழிச்சு நீ தான் வேலைக்கு வரேன், காலங்காத்தால வந்துட்டு செத்துருவன்ற ஓடு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு திட்டிறாரு. அண்ணன் தயவு செஞ்சு போவாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனும் எவ்வளவு கெஞ்சி பாக்குறான். ஆனா இவன் சொல்றதெல்லாம் கேட்காம ஏணி மேல ஏறாரு பாருங்க. கொஞ்ச நேரத்திலே ஏணி வழிக்கு விட்டு கீழே வந்து செத்தே போறாரு. ஆக்சுவலா இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு நாள் இவனுக்கு அடிபட்டு இருக்கும். அப்போ ஒரு துளி ரத்தம் மட்டும் தெரியாதனமா அந்த கேமராக்குள்ள போயிட்டு இருக்கும். அப்போத்துல இருந்து இந்த கேமரா மூலமா இவன் போட்டோ எடுத்தா மட்டும் யாராச்சும் சாக போறாங்கன்னா அதை பிரிடிக்ட் பண்ணி போட்டோவா இவனுக்கு மட்டும் காமிச்சிரும். சோ இப்போ ஒரு ஃளைட்ல போயிட்டே இருக்கான். அப்போ ஒரு பணக்காரனை போய் போட்டோ பிடிக்கிறான். பார்த்தா இவன் எதிர்பார்த்த மாதிரி அந்த போட்டோல எல்லாரும் ரொம்ப மோசமா இறந்து போய் கிடக்குறாங்க. இதை இவங்க கிட்ட சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. எல்லாம் இவனை புடிச்சு திட்டுறாங்க. எல்லாரும் இப்ப சொன்னதை கேட்டு சிரிச்சிட்டு கீழே தானே இறக்கி விடணும், வா உன்னை இறக்கி விடுறேன்னு சொல்லிட்டு இறக்கி விட்டுறாங்க. கொஞ்ச நேரத்திலே பயங்கரமான இடி மின்னல்லாம் விழுந்து இந்த ஃளைட் கிராஷ் ஆகி எல்லாம் இறந்தே போறாங்க.